இருப்பா. என்னாச்சுண்ணே? லைட்டா அந்த வண்டியில ஏறும்போது இந்த இடம் குடிக்க முடியாது, குடிச்சுக்கிருச்சு. ஓகே தானே? ஓகே தான். போலாமா? போ 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 போ. போகாத போகாத போகாத, குடிச்சுக்கிருச்சுடா. சரி பயங்கரமா பிடிச்சிருச்சுடா அண்ணனுக்கு. காலை நீட்டுங்க. காலை அப்படியே பின்னாடி மடக்குங்க. இங்கெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகுதா? இந்த இடத்துல தானே பிடிச்சிருக்கு. அந்த மசிலுக்கு வந்து ஸ்ட்ரெச் கொடுங்க. அப்படி முன்னாடி கொண்டு போங்க, பின்னாடி கொண்டு வாங்க, முன்னாடி கொண்டு போங்க, பின்னாடி கொண்டு வாங்க. இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. இப்படி பண்ணா அது சரியாயிருமா சேசு? டெம்பரவரியா சரியாயிரும். இப்ப இது எதுக்கு வருதுனானே, இது வந்து மசில் கிராம்புன்னு சொல்லுவாங்க, சதை பிடிப்பு. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு. இப்ப நீங்க வந்து பைக்ல காலை தூக்கி போறீங்களா, அப்போதைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல பிடிக்குது. சில பேருக்கு இந்த பெண்கள்லாம் வந்து குடத்தை தூக்குவாங்க, அப்போதைக்கு இடுப்பு பிடிச்சிக்கும். சில பேருக்கு தூங்கி எந்திரிக்கும் போது முதுகு பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு இடத்துல வந்து மசில் கிராம்ப் ஆகும், அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸை பொறுத்து. இது எதனால வருதுன்னா, நம்ம உடம்புல சில விஷயங்கள்லாம் கம்மியா இருக்குன்னு. அந்த விஷயங்கள்லாம் கம்மியாகாம கரெக்டா எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டா அந்த விஷயங்கள்லாம் கரெக்டா மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற சில விஷயத்தை மட்டும் சொல்றேன். அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இனிமே இந்த மசில் கிராம்ப், இந்த சதப்பிடிப்பு பிரச்சனை வராதுன்னு. அண்ணே, இப்போ வந்து நமக்கு வந்து வேர்க்குது, இங்க பாருங்க, உங்களுக்கு வேர்க்குதா? இந்த மாதிரி அதிகப்படியா வேர்க்குமே. வேர்க்கும் மூலம் என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல நீர் சத்து இருக்குல்ல, நீர் சத்துலாம் ரொம்ப கம்மியாகும். அப்படி நீர் சத்து கம்மியாகும் போது நம்மளோட தசைகள் இருக்குல்ல, தசைகள்ல இருக்கிற நீர் சத்துமே கம்மியாகுமே. அது கம்மியாக விடாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும் போல நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், தசைகளுக்கு தேவையான நீர் சத்தும் போகும். தசைகள்ல நீர் சத்து கம்மியாகும் போலதான் இந்த மசில் கிராம்ப், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம அதிகப்படியா வேர்க்கும் போதுல நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிற விஷயமும் கம்மியாகுமே. இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், இந்த மாதிரி மினரல்ஸ், அதாவது தாதுக்கள்னு சொல்லுவாங்க. இதை கம்மியாக விடாம நம்ம உடம்புல அதை அதிகப்படுத்துறதுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ், சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு மசில் கிராம்ப் வராது. அப்படியா? சரி, தண்ணிச்சத்து குறைபாடுன்னு சொல்ற, இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்ற, அப்ப எனக்கு குடிக்கிறதுக்கு தானே ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கணும். வாழைப்பழத்தை கொடுக்குற, அதுலதான் விஷயம் இருக்கு. இப்ப தண்ணி சத்துன்னு இருக்கும் போதுல, இப்ப ஜிம்முக்குலாம் நிறைய பேர் போவாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ அவங்க உடம்புல அந்த வேர்வையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இளநீ குடிப்பாங்க. இளநில பொட்டாசியம் அப்படிங்கிற மினரல்ஸ் ரொம்பபடி அதிகமா இருக்கும். இப்ப நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த விளையாட்டு வீரர்கள், அதுவும் MS தோனிலாம் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது வந்து வாழைப்பழத்தை வந்து அதிகமா வந்து மேட்ச்ல சாப்பிடுவாரு. அது எதுக்கு அப்படின்னா, இளநியும் தாண்டி இந்த வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழத்துல பொட்டாசியம் அப்படிங்கிற மினரல்ஸ் எக்கச்சக்கமா இருக்குன்னு. அதையும் தாண்டி அதிகப்படியான நிறைய மினரல்ஸ் நமக்கு வாழைப்பழத்துல இருந்து கிடைக்கும். இப்ப லிக்யூடா எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இளநில இருந்து எடுத்துக்கலாம். அதுவே வந்து இப்போ வந்து ஃபுட் ஐட்டமா எடுத்துக்கணும், ஒரு பழங்களா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழைப்பழத்துல இருந்து பொட்டாசியம் எடுத்துக்கலாம். கூடவே வந்து மெக்னீசியம் அப்படிங்கிற மினரல்ஸும் கிடைக்கும். இதே பால் சார்ந்த பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டோஃபு, பன்னீர், தயிர், இந்த மாதிரி விஷயங்கள்ல கால்சியம் நமக்கு அதிகமா கிடைக்கும். அப்ப இந்த மினரல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிற உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இப்ப புரதச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வந்து ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்து புரோட்டீன் எடுத்துக்கங்க, அது எடுத்துங்க, அப்பதான் வந்து மசில் வளரும் அப்படின்னு நிறைய பேர் வெறும் மசில் குரோத்துக்கு மட்டும் தான் புரதச்சத்து அப்படின்னு வந்து சொல்லி ஒரு மாதிரி பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம உடம்புல நிறைய ஃபங்க்ஷனுக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னே. அதுல இந்த மசில் இருக்குல்ல, இந்த மசிலை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, ஹெல்தி குவாலிட்டி மசில் சொல்லுவாங்க, அதுக்கு புரோட்டீனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது புரதச்சத்தும் அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 6 கிராம் வரைக்கும் நமக்கு புரோட்டீன் கிடைக்கும். அதே ஒரு 100 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 27 இருந்து ஒரு 30 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். அதே 100 கிராம் மீன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மீனை பொறுத்து 27, 26, ஒரு 28 அந்த மாதிரி முன்ன பின்ன ஒரு புரோட்டீன் சோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி நம்ம புரோட்டீன் எடுத்துக்கும் போது புரோட்டீன் டிஃபிஷியன்சி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே நேரத்துல அந்த தசை பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. சரி, ரைட், இதெல்லாம் சொல்ற தெளிவா. இப்ப இந்த ஸ்ட்ரெச் சொன்னில, அந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ் இப்ப வீட்லயே டெய்லி செஞ்சுக்கிற மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் ஏதாவது இருந்தா செஞ்சு காட்டு, இல்ல சொல்லி காட்டு. இப்ப நீங்க பண்ணீங்கல்ல இந்த மாதிரி வந்து சேரோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு, இப்ப நம்ம திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி பண்ணிக்கலாம் புடிச்சிக்கிச்சு அப்படின்னா, இப்ப வந்து காஃப் மசில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பின்பகுதி, இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே இப்ப சதைப்பிடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி சேர்ல உட்காந்து நம்மளோட அந்த டோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இதை ஸ்ட்ரெயிட்ல இருந்து அப்படியே மேல இந்த லெவலுக்கு வந்து நம்ம கொண்டாந்துடணும். இதுவே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி சதைப்பிடிப்பு ஏற்படும். இப்ப சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிடிப்பு ஏற்படும். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்னே, இப்ப இது வந்து மசில் கிராம்புக்கு தான் நான் சொல்றேன். சில பேருக்கு சும்மா கால் புடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப உள்ள நரம்பு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் டாக்டர்கிட்ட போய் பாத்துக்கிறது, நியூரோ டாக்டரை போய் பார்க்கணும் முக்கியமா. இல்லாட்டி சிக்கலாயிரும். ஏன்னா நரம்பு சுருண்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நியூரோ டாக்டரை பார்ப்போம். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நிம்பூஸ் விளம்பரம் பார்த்திருக்கியா? அப்படின்னா நிம்பூஸ்க்கு முன்னாடி விளம்பரம் விடுவாங்க. என்ன செய்யும்னா, சூரியன் வந்து மேல இருந்து ஸ்ட்ரா போட்டு கீழே ஒரு பையன் ஓடிக்கிட்டு அந்த மாதிரி நீ பேசியே உறிஞ்சி எடுத்துட்ட. எலக்ட்ரோலைட்ஸ் இந்த இது பூரா உடம்புல இல்ல. அங்க ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கீல, அதையும் போய் எடுத்து வா. எனக்கு தெரியுது, கண் அவ்வளவு தூரத்துல தெரியுது. அதெல்லாம் நல்லா தெரியும். குடு எனக்குன்னு வாங்கினேன்.
தேவை கிடையாது. பேசி எல்லா சத்தையும் எடுத்துட்டீங்களா? அண்ணா இன்னொரு டீ போடுங்கண்ணே. ஏதோ டீ குடிச்சா வாழைப்பழம் இதை என்னமோ காம்பினேஷன் சரியில்லைன்னு பேசி எடுத்துட்டீல, டீயை பூரா ஓன்ட்ட கொடுத்துட்டேன்ல சத்த பூரா. எனக்கு சுகர் இல்லாம ஒரு டீ. போய் பேசுறேன், இவன் சுகர் போட்டு தான் குடிப்பேன், நான் தான் சுகர் இல்லாம குடிப்பேன். போய் பேசாதா அண்ணே, 1 சுகர் போட்டு கொடுங்க, 1 மட்டும் சுகர் போடாம எனக்கு. அண்ணனுக்கு தெரியும். ஓகேங்க, பாய். காதலன் டீயில நெஞ்ச பண்ணா நினைச்சிட்டா, தேடி வந்த தேவதை என்ன குடிச்சிட்டா.